காலையிலேயே என்னோட ஆத்துக்கார் கிளீனிங் ப்ராசஸ்ல இறங்குறதுனால நான் குக்கிங் ப்ராசஸ்ல இறங்க வேண்டிய கட்டாயம் ஆகி போச்சு. தூதுவளை ரசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. மாமியார் போயிட்டு பின்னாடி இருந்து தூதுவளை எல்லாம் பறிச்சுட்டு வந்து வச்சுட்டாங்க. எனக்கு தூதுவளை ரசம்லாம் வைக்க தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னேன். நான் சொல்ற மாதிரி வைக்க சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாரு. சொன்ன மாதிரியே மிளகு, சீரகம், பூண்டு, தக்காளி, தூதுவளை எல்லாம் எல்லாத்தையுமே சேர்த்து ஒண்ணா அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம், மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்க சொன்னாரு. எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருந்த புளியை ஊற்றி அவ்வளவுதான். கொதிக்கும் போது லைட்டா கொதிக்கும் போது கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான். தூதுவளை ரசம் தயார். அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷா வந்து மீன் தான் வந்து எனக்கு வறுத்திருந்தோம். சபரிக்கு வந்து முட்டை சாதம் வந்து கலரி இருந்தோம். இன்னைக்குதான் ரொம்ப நாள் கழிச்சு நானே சமைச்சு தட்டுல சாப்பாடு போட்டு என் புருஷனுக்கு கொடுக்குறேன். ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. அவரும் சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பிட்டாரு. போறதுக்கு முன்னாடி யாரு நீ அவரும் ஏதோ பர்சனலா பேசிட்டு இருந்தாங்க. நானும் பேசுங்கப்பான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். எங்க போறீங்க? யார் சொல்லுங்க? அப்ப சொல்லுங்க.